டயோ என்னன்னு தெரியும். அது என்னடா ஐசி? ஐசி வந்து நீ முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்டா. ஐசி வந்து ஒன்றும் இல்லைடா. ஐசி ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்கேட்டர் சர்க்யூட். டயோ என்னன்னு தெரியுமாடா? தெரியும்டா. பிஎன் ஜங்ஷன் லேயர்டா. அப்படியா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 2 டயோடு சேர்ந்தாதாண்டா ஒரு டிரான்சிஸ்டர் வந்து உருவாகிறது. இதே பல டிரான்சிஸ்டர் உருவானா ஒரு ஐசி வந்து உருவாக்கப்படுகிறது. புரியுதா? ஐசினா உருவாக்கப்பட்டது எப்படா? அதாவது ஐசி உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1964 1971 வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. 3ஆம் தலைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஃபுல்லாகவே ஐசி தாண்டா பயன்படுத்தப்படுகிறது. அப்போ முதல் தலைமுறைக்கும் 2ஆவது தலைமுறைக்கும் பயன்படுத்தப்பட்டது. அதாவது முதல் தலைமுறையில் பார்த்தீங்கன்னா வேக்கம் டியூப் வந்து பயன்படுத்தப்படுகிறது. 2ஆம் தலைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா பல டிரான்சிஸ்டர் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதாவது 3ஆம் தலைமுறை பார்த்தீங்கன்னா சொன்னல பல டிரான்ஸ்மிட்டர் சேர்ந்தால் தான் ஒரு ஐசின்னு. அதுதாண்டா இந்த 3ஆம் தலைமுறை. புரியுதா? ஐசி உருவாக்கப்பட்ட ஆண்டு சொல்லிட்டடா. ஐசி எதுக்காக உருவாக்கப்பட்டது? அதை பற்றி சொல்கிறேன் பாருடா. பல டிரான்சிஸ்டருக்கு தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசி தான். ஐசி எது கண்டுபிடிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ். மிஷின் லாங்குவேஜ்னு என்னன்னு தெரியுமா? தெரியுமே, 01. அந்த வேல்யூக்காக தான் வந்து இந்த ஐசி வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது 0னா வந்து லோ, 1னா ஐ. அதாவது இது எப்படி சொல்லலாம்னா ஆன் ஆஃப்னு வந்து சொல்லலாம். புரியுதா? இதுதான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா பல டிரான்சிஸ்டர் வந்து இருக்கும். ஒரு இப்போ நம்ம சின்னதாக சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம்னா கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், டயோடு வச்சு யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசியில் வந்து பல மில்லியனில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் வந்து இருக்கு. உருவாக்கப்பட்டது எப்படா? அதாவது ஐசி உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1964 1971 வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. 3ஆம் தலைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஃபுல்லாகவே ஐசி தாண்டா பயன்படுத்தப்படுகிறது. அப்போ முதல் தலைமுறைக்கும் 2ஆவது தலைமுறைக்கும் பயன்படுத்தப்பட்டது. அதாவது முதல் தலைமுறையில் பார்த்தீங்கன்னா வேக்கம் டியூப் வந்து பயன்படுத்தப்படுகிறது. 2ஆம் தலைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா பல டிரான்சிஸ்டர் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதாவது 3ஆம் தலைமுறை பார்த்தீங்கன்னா சொன்னல பல டிரான்ஸ்மிட்டர் சேர்ந்தால் தான் ஒரு ஐசின்னு. அதுதாண்டா இந்த 3ஆம் தலைமுறை. புரியுதா? வந்து பார்த்தீங்கன்னா பல சர்க்யூட்டை வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் சர்க்யூட்டை வந்து அந்த ஐசியில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட கேட்டகிரின்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேட்டகிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் ஸ்கேல். ஸ்மால் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 100 டிரான்சிஸ்டரை வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. செகண்ட் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் லார்ஜ் ஸ்கேல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 1000 டிரான்சிஸ்டரை பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. 3வது கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல். லார்ஜ் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 2000 டிரான்சிஸ்டர் பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. 4வது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா வெரி லார்ஜ் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா பல மில்லியன் டிரான்சிஸ்டரை வந்து இதில் பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து எம்இயும் பிஇ படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலே இன்னொருத்தர் இருக்கிறார். 4வது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன் டிரான்சிஸ்டர் வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. 3ஆம் தலைமுறையிலேருந்து இப்போ இருக்கிற தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ஐசியை வந்து கம்ப்யூட்டரில் பயன்படுத்தி இருக்காங்க. இப்போ நான் சொன்ன ஐசி நான் புரியுதாடா? புரியுதுடா. அப்போ எம்சிக்யூ கொஸ்டின் கேட்டால் நல்லா ஆன்சர் பண்ணுவியா? அட்டென்ட் பண்ணலடா. தேங்க்யூ.